Friends and families, welcome to free baking class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போறோம். அதாவது இதுதான் Black Forestக்கு பேஸா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமா சாக்கோ ட்ரஃபிளுக்கு இதான் பேஸா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து கிட்கேட் கேக், இது இந்த மாதிரி கேக்குக்கெல்லாம் இதுதான் பேஸ். இந்த மாதிரி தான் அது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும். இந்த ரெசிபியை வந்து ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளாஸ் தெளிவா புரியும். நீங்க ஃப்ரீயாவே பேக்கிங் கற்றுக்கணுமா, பேக்கிங் கற்றுக்க ஆசையாக இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 7, அதாவது 7வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி 6 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னென்னா, கிளாஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலை. இப்போ தான் 1 2 3 4 5 6 வரைக்கும் வந்திருக்கோம். ஆரம்பத்துலேருந்து போட்டது வந்து அது வந்து பழைய வீடியோஸ், ஓகேவா. இப்போ வந்து 1 2 3 4 தான் புது வீடியோஸ். அதாவது ஆரம்பத்திலேருந்து அடித்தளத்திலேருந்து பேக்கிங் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணுறது. ரெசிப்பியா அப்படின்னா அது வந்து இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் போடாமல் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்ன்னு மட்டும் போட்டிருப்போம்ல, அது வந்து அந்த மாதிரி ரெசிபிக்கு மட்டும். நீங்கள் கிளாஸ் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா 1 to 6 வரைக்கும் போட்டிருக்கோம்ல, அந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 6 இன்ச்சு ரவுண்ட் கேக் டின் எடுத்திருக்கேன். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா உள்ளளவு அகலம் பார்த்தீங்கன்னா 15.5 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, அப்புறம் வந்து கேக் வந்து எண்ணெயில் வந்து பலகார மாதிரி கிறிஸ்பி ஆயிரும், ஓரங்கள் அடியில் அந்த மாதிரிலாம். அதனால் லைட்டாக வந்து அந்த பட்டர் பேப்பர் ஒட்டுற அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நம்ம ரவுண்டாக கட் பண்ண பட்டர் பேப்பரை வந்து உள்ளே வச்சிடலாம். இது ப்ரஷ்ஷை வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சைடுலேயும் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா கேக்லேயுமே சைடுலேயும் போடுறது நல்லது. ஏன்னா வந்து கேக்கு வந்து நீங்கள் இப்படி கத்தியை வச்சு, அதாவது நைஃபை வச்சு இப்படி சுரண்டி எடுக்கும்போது ஒரு சில நேரங்களில் பேந்துக்கிட்டு வந்துடும், அந்த கேக் வந்து ஒரு இடத்துல பிஞ்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ரீசன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சுற்றியும் வந்து பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஈரமில்லாத பாத்திரம் எடுத்துக்கலாம். வந்து ஒரு ஜல்லடை வச்சுட்டு கரெக்டாக 250 ml கப்பில் 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், அதாவது 60 கிராம் அளவு. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா வந்து சேர்க்கலை, ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னு நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்தாச்சு. கோகோ பவுடர் சேர்க்கலையான்னு கேட்டிங்கன்னா, கோகோ பவுடர் டைரெக்டாக மாவில் சேர்க்கும்போது மாவோட ஹைட்டு, அதாவது எக்கோட ஃபோம் வந்து அடங்கி அப்படி கீழே வந்துடும். அதனால அது வந்து வேறு மெத்தடில் தான் நம்ம சேர்க்கணும். அதனால இது 3 மட்டும் நல்லா ஒரு 3 வாட்டம் சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு துகள்கள் கூடயும் மைதாவும் பேக்கிங் பவுடரும் கலந்து ஒரு சூப்பரான பேட்டராக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜல்லடை வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய ஓட்டையாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதாவது மாவு செளிக்கிற சல்லடைன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. நம்ம டீக்கு யூஸ் பண்ணுற சல்லடையெல்லாம் இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும்னா ரொம்ப நேரம் வந்து சலிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ ஈரமில்லாத 2 பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 2 முட்டை அளவு பயன்படுத்தணும். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி முட்டையை வந்து மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கரு தனியாக செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளை கருவில் ஒரு துளி மஞ்சள் கரு கலந்தாலுமே எக்கு வந்து ஸ்டிப்பீக்காக வராது. எக்கோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கரு தனியாக என்னால் கையிலே பிரித்து எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக் யோக் செப்பரேட்டர்ன்னு இருக்கும். இது நார்மல் பாத்திர கடையிலே இருக்கும். இதில் வந்து நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா இதில் மட்டும் மஞ்சள் கரு தங்கிரும், வெள்ளை கருப்புலாம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கூட இருக்குது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சாக்லேட் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து எக் ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அது வீடியோட எண்டில் சொல்கிறேன். வந்து கரெக்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இதில் எடுக்க முடியலைன்னா 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது 2ஐயும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். அதாவது உப்பு கரையிற அளவுக்கு கலந்துக்கோங்க. எக்கோட மஞ்சள் கருவில் தான் அதிகமான எக் ஸ்மெல் இருக்கும். அதனால தான் இதில் எசன்ஸை வந்து சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கிறோம். வெள்ளை கருவை பீட்டரை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா வந்து ஒரு
30 செகண்ட் அளவு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரி இருக்கிறது நுர மாதிரி பொங்கி வரணும். இந்த மாதிரி நுர மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 75 கிராம் அளவு சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை, அதாவது பவுடர் சுகர் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை முழுசாகவும் சேர்க்கக்கூடாது. 3 பங்காக பிரித்து ஒவ்வொரு பங்கும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா தான் 2வது பங்கை ஆட் பண்ணணும், 3வது பங்கை ஆட் பண்ணணும். அது மாதிரி பீட் பண்ணும்போது தான் எக் வந்து ஸ்டிக் ஆகும். மொத்தமாக சேர்த்து கொட்டிட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து சர்க்கரையும் கரையாது, எக்கும் பீட் ஆகாது. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் மறு பேட்ச் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். இப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு பீட் ஆகிருக்குன்னு. இப்போ 3வது பேட்ச் சர்க்கரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பீட் ஆகிருக்கணும். பாருங்கள் ஸ்டிக்காக நிற்கிறா, இந்த அளவுக்கு வந்து பீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும். எக்கும் நல்லா பீட் ஆகணும். அதே நேரத்தில் சர்க்கரையும் வந்து கரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்காக இருக்கணும். அதாவது இந்த பாத்திரத்தை நீங்கள் தலைகீழ அப்படி கவுத்தாலுமே இதுலேருந்து ஒரு ட்ராப் கூட கீழே விழுகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையோட மஞ்சள் கரு எசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 10 செகண்ட் அளவு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க. ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்ததுக்கு அதுக்கும் அப்படியே வந்து எக் ரைஸ் ஆனது, அதாவது இவ்வளோ ஃபோமாக கிடச்சிருக்குல்ல, அப்படியே மெல்ல அடங்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட் ஆன் பண்ணி 10 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலாக எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு சில நேரங்களில் முட்டையோட மஞ்சள் கரு எல்லா இடத்துலையும் கலக்காமல் இருக்கலாம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து சல்லடையில் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாயிரும். இப்போ ஒரு பேட்ச் சேர்த்துட்டு மெல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2வது பேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டுனீங்கன்னா எக்கோட ஃபோம் எல்லாம் அடங்கிரும். அதனால் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக 15 ml அளவு, அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத ஆயில், அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கோல்டு வின்னர் அல்லது ஃபார்ம் ஆயில் அல்லது பட்டரை கூட உருக்கிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால், அதாவது 10 ml அளவு, கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் சேர்க்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது 15 கிராம் அளவு கோகோ பவுட்ரு. இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக தான் வரும், அதனால் பயப்படலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேட்ரு, அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து அல்ட்ரா ஸ்பாஞ்ச், அதாவது சூப்பர் ஸ்பாஞ்சாக இருக்கணும்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய தான் வேணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாவில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மாவு முட்டை இருக்குல்ல, இதில் வந்து சேர்த்து கலர்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்கோட ஃபோம் வந்து அடங்கவே அடங்காது. இதுவே நார்மலாக நீங்கள் வெறும் மாவு சலிக்கும் போதே அந்த கோகோ பவுடரை போட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து அப்படியே கலந்திங்கன்னா அப்படியே டவுன் ஆயிரும். கோகோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அந்த முட்டையோட ஃபோம் அப்படியே அடங்கி தண்ணி மாதிரி வந்துடும். அதனால இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும் ஸ்பாஞ்சு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ரு வந்து என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து கேக் வந்து செம்ம ஸ்பாஞ்சாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ரு அதில் சேர்த்துடலாம். போல் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டீல் குச்சி அந்த மாதிரி வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனான ஹைட்டில் வந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் தாவு, நடுவில் மட்டும் குழி மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த பேட்டரை வச்சுட்டு மூடிடலாம். 30 நிமிஷத்துக்கு வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ரன் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் கேக் வந்து வேகட்டும். நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா குக்கரில் வந்து 30 நிமிஷம் வந்து சிம்மில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிளாஸ் 2ல் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும். இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேக் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ டீமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் ஹைட்டும் கம்மியாகலை, கையிலையும் ஒட்டலை. பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்னு. இத்தனைக்கும் நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்கவே இல்லை. எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கேக் வந்து. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக எப்படி தளதளன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாஃப்டான ஒரு சாக்லேட் பேஸ் கேக் நீங்கள் ரெடி பண்ணணுன்னா எக்கை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அதுபடி தான் அது வந்து நல்லா கிடைக்கும். இதுவும் சேம் வெயிட்டு தான் இருக்கும். அதாவது 250 கிராம் அந்த மாதிரி சுகர் சிரப்பு விப்பிங் க்ரீம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 kg அளவு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை வந்து நீங்கள் ஒரு கேக்கை ரெண்டாக வந்து மடிக்கும் போது உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரி உடையாமல் இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எக்கை வந்து பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதில் சொதப்பிட்டிங்கன்னா எல்லாமே சொதப்பிடும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில் குமிஞ்சு கிடக்கிற விஷயம் என்னென்னா எனக்கு எக் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது அன்ட்லருங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து 500 mlலாம் கிடைக்காது, 100 ml தான் கிடைக்கும். 62 ரூபாய் ரேட்டு. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பல்காக வாங்குவோன்னு சொல்லிட்டு இந்த எசன்ஸ் வந்து வாங்கினேன். ஆனால் இதை விட இது வந்து எனக்கு ஃப்ளேவர் அதிகமாக தெரிஞ்சிச்சு. எப்படி சொல்கிறதுனா இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறோன்னா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு ஃப்ளேவர் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இதே பிராண்டிலே வந்து நான் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன், பைனாப்பிள், அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆரஞ்சு, அதெல்லாம் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வர்ற எல்லா அரோமாவும் அதாவது அந்த ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து 20 ml அதாவது 20 mlலேருந்து 100 ml வரைக்கும் இருக்கும். பெரிய பாட்டில்னால் 500 ml இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஒரு காண்டாக்ட் நம்பரும் ஒரு ஜிமெயில் ஐடியும் கொடுத்துருப்பேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி இது பேக்கிங் கிளாஸ் தானா, இது உங்கள் கிளாஸ் தானா, நீங்கள் யூடியூப் தானா, உங்களுக்கு வந்து பேக்கிங் கிளாஸ் நீங்கள் வந்து நடத்துகிறீங்களா, அது தானான்னு செக் பண்ணுறதுக்காக கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள். ஒரு நார்மல் பீப்புள், அதாவது நார்மலாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்கிறவ எப்படி குடும்பத்தில் ரன் பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. நான் வந்து ஒரு கை குழந்தைய வச்சுருக்கேன். 2 கை குழந்தைங்க தான் சொல்லப்போனால். பையனை ஸ்கூலில் விடணும், பாப்பா பார்த்துக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனி டைம் எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை. அவங்களும் ஒரு வேல்யூவான ஒரு டவுட்டை கேட்டால் கூட பரவாயில்லைங்க. நான் வீடியோவில் அதில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கதே திருப்பி ஃபோன் அடித்து கேட்பாங்க. இல்லை பேக்கிங் கிளாஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறோங்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? இதுவே நீங்கள் வந்து நார்மல் ஒரு பேக்கிங் கிளாஸில் நீங்கள் வந்து சேர்றீங்க, அவங்கள்ட்ட வந்து காசு கட்டி சேருவீங்க. அவங்க கூட நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு இவ்வளவு தெளிவாக பதில் சொல்லுவாங்கனாலும் எனக்கு தெரியலை.
ஏன்னா நீங்கள் அவ்வளோ லூடாக நடந்துக்கிறீங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அதுதானா இதை இப்படி பண்ணணும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட டைம் ஃபோன் வந்தால் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே ஃபோன் வந்துகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், நீ பேசாமல் காண்டாக்ட் நம்பர் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணு அப்படிங்கிறாங்க வீட்டில். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு ஃப்ரீ கிளாஸ் தான் கன்வெர்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தானே நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இல்லை உங்கள்கிட்ட நான் அதுக்கு ஃபீஸ் எதுவும் கேட்குறேன்னா, காசு எதுவும் கேட்குறேன்னா, இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட பொருள் உதவியோ எதுவோ கேட்டு அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா கூட ஓகே, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கலாம். இல்லைன்னா சரி பிடிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடலாம். ஆனால் இப்படி டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறது எந்த விதத்துலங்க நியாயம்? நார்மல் நான் ஒரு குடும்ப தலைவி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான். குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேக்கிங்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் கிளாஸும் ரன் பண்ணுறது எவ்வளோ சிரமம்ன்ட்டு நார்மல் ஒரு உமனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறம்போது நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது எப்படிங்க அந்த கிளாஸ்லாம் கன்வெர்ட் பண்ண தோணும்? எனக்கே ஒரு சில நேரங்களில் என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் பேக்கிங் கிளாஸ் சேர்ந்துருந்தால் இப்படி அந்த மாஸ்டர் நீங்கள் கேட்க முடியவே முடியாது. இல்லை நான் ஒரு விளாக் ஒரு ஃபேமிலி விளாக் மாதிரி நான் போட்டுட்டு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? ஃப்ரீயாக பண்ணும்போது இப்படி கேள்வி கேட்குறீங்க. அதாவது ஒரு லூடாக கேட்குறது, இதை இப்படி போடணும். ஆனால் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்க வீடியோஸ் பார்க்குறது இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டவுட் தேவைப்படும் போது கால் பண்ணுறாங்க. என்னங்க நியாயம் நீங்களே சொல்லுங்கள். இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை அப்படி ஸ்டாப் பண்ணுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டிலே சொல்கிறாங்க அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கால்ஸ் வருது. எவ்வளோ தாங்க தாங்கிறது? இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கோன்னு சந்தோஷப்படும் போது இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனால் அது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. நீங்கள் எல்லாரும் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லலை, ஒரு சில பேர் அப்படி கால் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுற எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு நான் யாரையும் வற்புறுத்தலாம் இல்லை, நீங்கள் இந்த கிளாஸ் படித்தே ஆகணும், எங்கள் சேனலில் பார்த்தே ஆகணும் நான் அப்படி சொல்லலை இல்லைங்க அவங்கள. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கற்றுக்கங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் சொல்லிக் கொடுக்குற என்னை டார்ச்சர் பண்ணலாமா? அது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள். அதை ரொம்ப நாளாக நான் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் கிடைக்கல. நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா டைம் இல்லை, அந்த மாதிரி தான். அதனால் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தால் கால் இமெயில் பண்ணுறீங்களா ஓகே. சும்மா கால் பண்ணுற தயவுசெய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.